பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல்ல ஒரு சகோதரர் நீண்ட நாளா தொடர்ச்சியா ஒரே கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, சென்ற வருடம் அதாவது 2025 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க. அரசாணை பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மூலம் வெளியிடப்பட்டிருந்தது. என்னைக்கு அப்படின்னா 9/6/2025 இந்த அரசாணை வெளியிடப்பட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு சில தகுதிகளை நியமித்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும், அதே மாதிரி உள்ளூருக்குள்ள 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கணும், நிறைய விதிமுறைகள் இருக்கு. எஸ்சி/எஸ்டி மக்கள்னா இத்தனை ஏஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர்னா இத்தனை ஏஜ். ஸோ இவ்வளவு எல்லாமே டீட்டெயில் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அந்த விதிமுறைகள் வேணா நான் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன், நீங்க அதை பாருங்க. அந்த விதிமுறைகளையும் அறிவிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது 2 முறை நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று விண்ணப்பத்தை அனுப்பி வைப்பது, 2வது பாத்தீங்கன்னா நேரடி கூப்பிட்டு அவங்கள தேர்வு செய்வது, அதாவது விசாரணை பண்ணி அந்த என்ன செய்வது அப்படின்னா அவங்கள தகுதியின் அடிப்படையில அவங்கள தேர்வு செய்வது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 13 மாவட்டங்கள்ல அதாவது விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் நேரடியா வர சொல்லி அவங்கள விசாரணை பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் பணி வழங்கப்படலை. ஒரு சில மாவட்டங்கள்ல என்னன்னா, அதாவது விண்ணப்பிச்சதோட இருக்கு, ஏன்னா திடீர்னு எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனால அந்த எஸ்ஐஆரை காரணம் காட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணியை கிடப்புல போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்ப புதிய அரசாங்கம் கிட்டத்தட்ட 2 மாதங்களை கடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது தற்போது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் காத்திருக்கும் நிலையில தான் இருக்கிறாங்க. தற்போது இவங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு வழி என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணிவிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த 2299 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு எடுத்த முயற்சியை இந்த அரசு ஏற்கனவே தகுதியின் அடிப்படையில தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் நெருக்கமா இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த தகவலை கடத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போகும்போது அதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு எக்ஸாம் எழுதிட்டு உட்கார்ந்து காத்துட்டு இருக்கிற எண்ணற்ற உறவுகள் இருக்காங்க இல்லையா, பாவம் அவங்களுக்கு ஒரு முடிவு எட்டிருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு என்னவோ அதை அவங்க பார்க்க போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிட வேண்டிய அவசியமா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்ப திமுக அரசு முன்னாடி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அதிமுக அரசு காலத்துல இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புனாங்க. அப்படி நிரப்பும் போது எங்க ஏரியாவில அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கையூட்டு வாங்கி கொண்டு நிரப்புனதாக குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு அந்த கிராம உதவியாளர் பணிக்கும் 7 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கையூட்டு பெறப்பட்டு அதன் அடிப்படை தான் வேலை நியமிக்கப்படாது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதான் தொடர்கதையா இருக்கு. இப்போ புதிய ஆட்சி வந்திருக்கு, தீய சக்தி எல்லாம் துரத்திட்டு தீய சக்தி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த பணிகளை நிரப்புவதற்கு கண்டிப்பா காசு வாங்காம நிரப்புவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய உறவுகள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிசல்ட்டுமே வர கிடையாது. அப்போ நம்ம தம்பி ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் இதை கேள்வியை கேட்டார். மொத்தம் எங்க வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துல எத்தனை பேர் இந்த கிராம உதவியாளருக்காக விண்ணப்பிச்சாங்க, எத்தனை பேரை நேரடியா வர வச்சு நீங்க அவங்கள என்கொயரி பண்ணீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்டிருந்தாங்க. எத்தனை பேரை பணியை செலக்ட் பண்ணீங்க, எதன் அடிப்படையில செலக்ட் பண்ணீங்க, அவங்க எழுதின அந்த விண்ணப்பிச்ச அவங்க தேர்வு செய்யப்பட்டதுக்கான அந்த பேப்பர் எல்லாத்தையும் நகலா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு விண்ணப்பிச்சாரு. அவரு விண்ணப்பிச்ச உடனே அடுத்து பதில் தருவாங்களா, தரமாட்டாங்க. அடுத்து 19 மேல்முறை போயிட்டு திடீர்னு அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால 2ஆம் மேல்முறையீடு அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அது கிடப்புல போடப்பட்டாச்சு. ஸோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் நீங்க ஒருவேளை கிராம உதவியாளர் பணிக்காக நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில தேதிகள் அறிவிச்சு ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்ட அறிவிப்பு படிச்சேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அறிவிப்பு படிச்சேன், திருவள்ளூர் அறிவிப்பு படிச்சேன், இப்ப நிறைய அறிவிப்பு படிச்சேன். அந்த மாவட்டம் அந்த இணையதளத்துல போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் கிடைக்கும். அதுல ஒவ்வொரு வட்ட வாரியம் எத்தனை காலி பணியிடங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதுல விண்ணப்பிக்கும் அந்த விண்ணப்பம் முதற்கொண்டு அதுல பிடிஎஃப் இணைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கவுண்டிங் எல்லாம் நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணி உங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல வர வச்சு இந்த மாதிரி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாம்ல கலந்து கொண்டவங்க எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, எத்தனை பேரை நேரடியாக விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் தாராளமா நீங்க உங்க ஏரியாவில் நீங்க கேட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பா இதுக்கான தீர்வுகள் எட்டப்படும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் அந்த மாடல் வீடியோ ஏற்கனவே அந்த நம்ம ரெடி பண்ண மாடல் இருக்கான்னு பாக்குறேன். கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். நீங்க ஆர்டிஓ நீங்களே அதை பார்த்து மாதிரிகளை உருவாக்கி நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இது அரசுடைய கவனத்தில் கொண்டு போய் நீங்க இந்த வேலைகளை உடனடியாக வழங்குவதற்கு வலியுறுத்தலாம். ஒருவேளை எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற உறவுகள் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக சிஎம் செல்லுக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த உங்களுடைய மனுவை அனுப்புங்க. அனுப்பி டவுன்லோட் கால் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி பல வகையில இல்லாட்டி முதலமைச்சருடைய அந்த நேரடியாகவே அவருடைய அலுவலகத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா தபால் மூலம் மனு அனுப்புங்க. இப்படி தொடர்ச்சியா மனுக்களை அனுப்பி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல போய் என்ன செய்யுங்க அப்படின்னா முதலமைச்சரை டேக் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனேன், இந்த தேதியில எழுதுனேன், உங்களுடைய அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லி இன்ன வரைக்கும் பணி வழங்கப்படாம இருக்குங்கிற டீட்டெயிலையும் என்ன செய்யுங்க டேக் பண்ணி சிஎம் டேக் பண்ணி அல்லது வருவாய்த்துறை அமைச்சரை டேக் பண்ணி நீங்க பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக இது எல்லோருமே செய்யும் போது அரசாங்க கவனத்திற்கு போயிடும். அப்படி போகும்போது கண்டிப்பா உடனடியாக என்ன செய்வாங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப உடனடியாக நம்ம சொல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு அதிகாரியா திரு அருண் ஐபிஎஸ் போட்டிருந்தாங்க. அதுல நமக்கெல்லாம் சரியான உடன்பாடே கிடையாது. ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் தொடர்ச்சியா வீடியோலையும் பேசிக்கிட்டு இருந்தோம். அறப்போர் இயக்கம் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்படி பல வலைதளங்கள்ல பல பேர் பேசுனது நிமித்தம் அரசாங்க கவனத்திற்கு போய் ஐயோ இதெல்லாம் இவ்வளவு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு அவரை வேற துறைக்கு மாத்திட்டாங்க, வேற பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. அது போல தொடர்ச்சியா நம்ம அரசோட கவனத்திற்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா மாற்றங்கள் பிறக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கல விரும்புறேன். ஆகவே வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம இந்த வேலைக்கு அப்ளை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்காம ஒரு 11 நோக்கத்தோட ஷேர் பண்ணுங்க. 2299 இடம் காலியா நிரப்பப்படாம இருக்கு. சோ அந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில இதை ஷேர் பண்ணி விடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்ல கூட வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.